இன்னைக்கு நம்ம சேனல்ல 4th ஸ்டாண்டர்ட்ல 7வது பாடமா இருக்கக்கூடிய வெற்றி வேர்க்கை பாடமும் அதற்கான புத்தக பயிற்சிகளும் தான் பார்க்க போறோம். வாங்க குயிக்கா லெசனை பார்க்கலாம். உதவியால் பெரும் நன்மை. இந்த பாடல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய பயனை தரும்னு ஒரு பாடல் மூலமா எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வழியா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். தெல்லிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை. நம்ம இங்கே இந்த வார்த்தைகளை பார்க்கும்போதே அதுக்கான பொருளையும் பார்த்துடலாம். தெல்லியனா முதிர்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ தெல்லிய ஆளின், ஆள்னா ஆலமரம், சிறுபழத்து ஒரு விதை, அந்த முதிர்ந்த ஆலமரத்தோட ஒரு சின்ன விதை. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். தென்னீர்னா தெளிந்த நீர். அந்த தெளிந்த நீர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மீனோட சினைனா முட்டை. அந்த முட்டையை விட நுண்ணிதே ஆயினும், நுண்ணிதேனா சிறியது, அந்த முட்டையை விட சின்னதா அந்த விதை இருந்தாலும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு. யானைப்படை, தேர்ப்படை, புரவினா குதிரைன்னு அர்த்தம். குதிரைப்படை, ஆள்படை, ஆள்னா காலாட்படைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த காலாட்படை. இந்த மாதிரி 4 வகை படையும் அதோடு சேர்த்து மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. இந்த 4 வகை படைகளோடு சேர்த்து மன்னர்களும் மற்றவர்களும் இருக்கிறதுக்கு அந்த பெரிய ஆலமரம் நிழல் தரும். அந்த ஆலமரத்தோட விதை ஒரு சின்ன மீனோட முட்டையை விட சின்னதாக இருக்கலாம். ஆனால் அது வளர்ந்து பெருசாகும்போது இந்த மாதிரி 4 வகை படைகளும் மன்னரும் மற்றவர்களும் சேர்ந்து தங்குறதுக்கு அது நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதோட பொருள் பார்த்துடலாம். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீர்நிலையில் உள்ள சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அதாவது அந்த ஆலமரத்தோட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பழத்தோட விதை சின்ன மீனோட முட்டையோட ரொம்ப சின்னது. அப்போது அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அப்போது இந்த மாதிரி எப்படி ஒரு சின்ன விதையிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஆலமரம் இத்தனை பேருக்கு நிழல் தருதோ, அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அது இன்னைக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு மிகப்பெரிய பலனையும் தரக்கூடியதாக அந்த உதவி இருக்கும். அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? தென்னீர் இச்சொல்லின் பொருள். தென்னீர்னா நம்ம என்னன்னு படித்தோம்? தெளிந்த நீர். தென்னீர் தெளிந்த நீர். ஆள் இச்சொல்லின் பொருள் ஆலமரம். இது எல்லாமே நம்ம சொற்பொருளில் படித்தது தான். புரவி இச்சொல்லின் பொருள் குதிரை. பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெரிய ப்ளஸ் படை. நிழல் ப்ளஸ் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நிழலாகும். அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. ஆலமரத்தின் விதை வளர்ந்து எவ்வாறு பயன்படுவதாக பாடலில் கூறப்படுகிறது? இதோட விடை, அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க பயன்படுகிறது. தெல்லிய ஆளின் என்ற பாடலின் மைய கருத்து யாது? இப்போ நம்ம படித்த பாடலோட மைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம செய்யக்கூடிய உதவி சின்னதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். அதுதான் இதோட மைய கருத்து. நாம் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அடுத்தது பொருத்தமான நிறுத்தற்குறியிடுக. அதாவது இங்கே பொருத்தமான நிறுத்தற்குறிகள் போடணும். எப்படின்னா, நிறுத்தற்குறிகள்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபுல் ஸ்டாப், கமா, செமிகோலன், கோலன், ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, இது எல்லாமே தான் நிறுத்தற்குறிகள். அதை சரியான இடத்துல, பொருத்தமான இடத்துல நம்ம போட போகிறோம். ஆஹா என்ன சுவை தெரியுமா? இங்கே ஆஹான்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? வியப்பாக சொல்கிறோம். அப்போ அங்கே என்ன வரும்? ஆச்சரியக்குறி வரும். தெரியுமா? அப்போ அங்கே என்ன வரும்? கேள்விக்குறி. தெரியுமான்னு கேட்குறாங்க, அப்போது கேள்விக்குறி. ஆகா என்ன சுவை தெரியுமா? இருவரும் சுற்றுலா செல்கிறார்கள். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு முழுசா. அப்போ என்ன வரும்? கடைசியில் ஃபுல் ஸ்டாப் மட்டும் வைக்கணும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? இங்கே என்னங்கிற ஒரு வினா எழுத்து வந்திருக்கு. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வினா வார்த்தை வந்திருக்குன்னா இங்கே நம்ம என்ன போடணும்? கேள்விக்குறி. நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? கடையில் பந்து, பொம்மை, மிட்டாய், தொப்பி ஆகியவற்றை வாங்கி வந்தேன். இங்கே நம்ம என்னென்ன போடணும்? கடையில் இந்த 4 பொருட்களை வாங்கியிருக்காங்க. அப்போது அதை மொத்தமாக சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்?
கமா போடணும். கடையில் பந்து, கமா பொம்மை, கமா மிட்டாய், கமா தொப்பி ஆகியவற்றை வாங்கி வந்தேன். கடைசியில் இந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது என்ன செய்யணும்? ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கணும். இந்த மாதிரி தான் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை அதுக்கு உரிய இடத்துல போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.